வணக்கம் நண்பர்களே. நாம் தினமும் கேட்கும் ஒரு எண் 108. 108 முறை மந்திரம் ஜபிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஜபமாலையில் 108 மணிகள் இருக்கின்றன. பல கோவில்களில் 108 போற்றி அர்ச்சனை நடைபெறுகிறது. 108 திவ்ய தேசங்கள், 108 சிவலிங்கங்கள், 108 நாமாவளிகள் என்று நம் ஆன்மீக வாழ்வில் இந்த எண் அடிக்கடி வருகிறது. ஆனால் ஏன் 108? 100 இல்லை, 110 இல்லை, ஏன் குறிப்பாக 108 என்ற எண்ணிற்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? இன்று 108 என்ற எண்ணின் பின்னால் இருக்கும் தெய்வீக, ஆன்மீக மற்றும் விஞ்ஞான ரகசியங்களை பற்றி பார்க்கலாம். 108 என்பது வெறும் எண் அல்ல. நம் முன்னோர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் காரணமின்றி உருவாக்கவில்லை. அவர்கள் வைத்த ஒவ்வொரு மரபுக்கும் ஆழமான அர்த்தம் உள்ளது. 108 என்பதும் அப்படித்தான். இந்த எண்ணில் பிரபஞ்சம், ஆன்மீகம், மனித உடல் மற்றும் விஞ்ஞானம் ஆகிய அனைத்தும் மறைந்திருக்கின்றன என்று கூறப்படுகிறது. ஜபமாலையில் ஏன் 108 மணிகள்? பலர் தினமும் ஜபமாலை பயன்படுத்துகிறார்கள். அதில் பொதுவாக 108 மணிகள் இருக்கும். ஒரு மந்திரத்தை 108 முறை சொன்னால் மனம் ஒருமுகப்படும் என்று நம்பப்படுகிறது. மனித மனம் எளிதில் சிதறக்கூடியது. ஆனால் ஒரு மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும் போது மனம் அமைதியாகிறது. 108 முறை ஜபிப்பது ஒரு முழுமையான ஆன்மீக வட்டத்தை நிறைவு செய்வதாக கருதப்படுகிறது. அதனால்தான் ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் சரவணபவா போன்ற மந்திரங்கள் 108 முறை ஜபிக்கப்படுகின்றன. கோவில் மரபுகளில் 108 நீங்கள் கவனித்திருக்கலாம். பல கோவில்களில் 108 சங்காபிஷேகம், 108 பால்குடம், 108 தீபம், 108 போற்றி போன்ற வழிபாடுகள் நடைபெறுகின்றன. ஏனெனில் 108 என்பது முழுமையை குறிக்கும் எண்ணாக பார்க்கப்படுகிறது. ஒரு பக்தன் தனது பக்தியை முழுமையாக வெளிப்படுத்தும் எண்ணாக இதை கருதுகிறார்கள். அதனால் முக்கிய விழாக்களில் 108 என்ற எண் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. 108 திவ்ய தேசங்கள். வைணவ சமயத்தில் 108 திவ்ய தேசங்கள் மிகவும் முக்கியமானவை. ஆழ்வார்களால் பாடல் பெற்ற இந்த 108 தலங்களும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தவை. இதுவும் 108 என்ற எண்ணின் புனித தன்மையை காட்டுகிறது. ஆன்மீக விளக்கம். இப்போது 108 என்ற எண்ணை ஆன்மீக ரீதியாக பார்க்கலாம். 1 என்பது இறைவனை குறிக்கிறது. 0 என்பது வெறுமையை அல்லது முழுமையான அமைதியை குறிக்கிறது. 8 என்பது முடிவில்லாத பிரபஞ்ச சக்தியை குறிக்கிறது என்று சில ஆன்மீக அறிஞர்கள் விளக்குகின்றனர். அதாவது இறைவன், அமைதி, பிரபஞ்ச சக்தி, இதுதான் 108 என்று ஒரு தத்துவ விளக்கம் கூறப்படுகிறது. ஜோதிடத்தில் 108. இந்திய ஜோதிடத்தில் 12 ராசிகளும் 9 கிரகங்களும் உள்ளன. இப்போது 12 × 9 108. அதனால் 108 என்பது மனித வாழ்க்கையையும் பிரபஞ்ச இயக்கத்தையும் இணைக்கும் எண்ணாக கருதப்படுகிறது. நம் முன்னோர்கள் இந்த தொடர்பை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்திருந்தனர். மனித உடலுக்கும் 108க்கும் உள்ள தொடர்பு. யோக சாஸ்திரங்கள் படி மனித உடலில் பல சக்தி மையங்கள் உள்ளன. இதயத்தை நோக்கி செல்லும் முக்கிய சக்தி பாதைகள் 108 என்ற சில யோக மரபுகள் கூறுகின்றன. அதனால்தான் தியானம் மற்றும் மந்திர ஜபத்தில் 108 முறை என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. யோகாவில் சிலர் 108 சூரிய நமஸ்காரம் செய்கிறார்கள். இது உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஒன்றிணைக்கும் பயிற்சியாக கருதப்படுகிறது. 108 முறை செய்யும் போது
உடலின் சக்தி ஓட்டம் சமநிலைக்கு வரும் என்று நம்பப்படுகிறது. 108 நாமாவளி ஏன்? பெரும்பாலான தெய்வங்களுக்கு 108 நாமாவளிகள் உள்ளன. ஏனெனில் ஒரு தெய்வத்தின் பல்வேறு குணங்களையும் சக்திகளையும் முழுமையாக போற்றுவதற்கான எண்ணாக 108 கருதப்படுகிறது. நண்பர்களே, 108 என்பது வெறும் எண் அல்ல. அது ஆன்மீகம், விஞ்ஞானம், பிரபஞ்சம் மற்றும் மனித வாழ்க்கையை இணைக்கும் ஒரு அற்புதமான குறியீடு. இதனால்தான் நம் முன்னோர்கள் ஜபமாலை முதல் கோவில் வழிபாடு வரை 108 என்ற எண்ணை சிறப்பாக பயன்படுத்தி வந்தனர். இனி யாராவது ஏன் 108 என்று கேட்டால் அதன் பின்னால் இருக்கும் இந்த அற்புதமான ரகசியங்களை நீங்கள் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கமெண்டில் ஓம் என்று பதிவு செய்து உங்கள் பக்தியை வெளிப்படுத்துங்கள். நன்றி.